கேட்கக்கூடிய க்ரீன் கலர் வண்டி தான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ரீப்ளேஸ்மெண்ட்டே ஆகாத வண்டி. அந்த பெயிண்டோட குவாலிட்டி எல்லாம் பார்த்துக்கோங்க. பெயிண்ட்லாம் அவ்வளோ கண்ணாடி மாதிரி மின்னுது, உங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். இல்லை இவ்வளோ குவாலிட்டியாக நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன்னா இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்டில் விட்ட வண்டினாலே உங்களுக்கு ஃபேட் எதுவும் ஆகாமல் ஒரிஜினாலிட்டி ஆகும். இந்த வாட்டர் சேனல் அப்படியே பாருங்கள், அப்படியே லைனாக பாருங்கள். கம்பெனி சீலு, கம்பெனி பஞ்சிங் எல்லாமே அப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு கம்பெனியோட சீலெல்லாம் அப்படியே இருக்கும். எந்த ஒரு செகண்ட் கியர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டிக்கு. வண்டி இப்போ பாருங்கள், வண்டியோட பவரை காமிச்சு தரேன். அப்படி லைவாக பார்த்துக்குவாங்க. வண்டியோட புல்லிங் பவர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவாங்க. இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு டொயோட்டா குவாலிட்டி தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் அப்புறம் டீலர் பீஸ்லாம் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டா அப்புறம் சென்னை 2 இடத்துலையும் பண்ணிட்டுருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா குவாலிட்டி, அதுவும் எல்லோரும் கேட்கக்கூடிய க்ரீன் கலர் வண்டி தான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ரீப்ளேஸ்மெண்ட்டே ஆகாத வண்டி ஃப்ரண்ட் பம்பர்லாம் வச்சு வண்டி சூப்பராக நிற்கிது. க்ரீன் கலரில் வண்டி மாசாகவே நிற்கிது. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2003 லாஸ்ட்டு. வண்டிக்கு மொத்தம் ஒரே ஓனர் தான். 1,65,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. 5 வருஷம் எஃப்சி இருக்குது. 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குது. 1 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஏசி, பவர் ஸ்டீரிங், 4 பவர்னு வந்துடும். மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக்னு எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டிக்கு புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட்லாம் போட்டு வண்டியில் டெண்டு ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல், சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி சூப்பராக நிற்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாமல் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் குவாலிட்டி கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள். சிங்கிள் ஓனர் இப்போ 2018-19 வண்டியே 2 ஓனர் 3 ஓனர்னு வருது. அவ்வளோ ஸ்பீடாக வண்டிகளை மாற்றிட்டு போயிட்டு இருக்க காலம் இது. அப்படியே அந்த பெயிண்டோட குவாலிட்டி எல்லாம் பார்த்துக்கோங்க. பெயிண்ட்லாம் அவ்வளோ கண்ணாடி மாதிரி மின்னுது, உங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். ஏன்னா வண்டியை பெயிண்ட் நல்ல குவாலிட்டியான பெயிண்டே போட்டிருக்காங்க. அப்படியே இன்டீரியர் பார்த்துக்கோங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் உங்களுக்கு புதுசாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆகும். மேலே அப்போல்சர் எல்லாமே ஒரிஜினல். அப்படியே அந்த அன்னைக்கு வந்து என்ன குவாலிட்டியில் எப்படி கம்பெனிக்கார முட்டானோ அப்படியே இருக்குது. எல்லாமே ஃபார்வர்ட் சீட் தான் இந்த வண்டியிலையும் இருக்குது. உங்களுக்கு டோர் பேட் எல்லாமே நீட்டான கண்டிஷன், எல்லாமே ஒரிஜினல். உங்களுக்கு டேஷ்போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்டில் விட்ட வண்டினால டேஷ்போர்டு எதுவுமே ஃபேட் ஆகாமல், ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். சீட் கவர் மட்டும் நீங்கள் லெதரில் போட்டிங்கன்னா வண்டி பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த சீட் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆகும். உங்களுக்கு லாங் ஏதாவது போனீங்கன்னா உங்களுக்கு வேர்க்காது. அப்படியே டிரைவர் சீட்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. அப்படியே டேஷ்போர்டை பாருங்கள். டேஷ்போர்டு குவாலிட்டியில் இவ்வளோ குவாலிட்டியாக நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன்னா இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்டில் விட்ட வண்டினாலே உங்களுக்கு ஃபேட் எதுவும் ஆகாமல் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இன்டீரியர் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் டயரோட கண்டிஷன்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயர், பேக் டயர் 60% தான் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க. ஒரிஜினாலிட்டியோட அர்த்தம் என்னென்னு நான் இப்போ காமிச்சு தரேன். இந்த வாட்டர் சேனல் அப்படியே பாருங்கள், அப்படியே லைனாக பாருங்கள். கம்பெனி சீலு, கம்பெனி பஞ்சிங் எல்லாமே அப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு கம்பெனியோட சீலெல்லாம் அப்படியே இருக்கும். எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாதது. ரீப்ளேஸ்மெண்ட் ஆன வண்டியில் அடிப்பட்ட வண்டினா இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்காது. அப்படியே உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று காமிச்சாரேன். மேலே பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் அப்படியே தெரியுது. ஆனால் அழுக்க விட்டுருங்க. மேலே அந்த கம்பெனியோட சீலிங் எல்லாம் அப்படி எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன சொட்டல் கூட இல்லாமல் ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த குச்சங்கையாக விழுந்த வண்டி, மேலே ஓலை விழுந்த வண்டிக்கெல்லாம் இப்படி இருக்காது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2003 சிங்கிள் ஓனர் வண்டி கிடச்சின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரிஜினாலிட்டியான வண்டி கிடைக்குமான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் பார்த்துடலாம். வண்டி இப்போ அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் கியர் போடவே தேவை கிடையாது. ஃபஸ்ட் கியர்லாம் சும்மா கொடுத்துருக்காங்க. வண்டி செகண்ட் கியரில் தான் கிடக்குன்னு அப்படியே வண்டி மூவ் ஆகும் பாருங்கள். எந்த ஒரு லேகும் இல்லாமல் அப்படியே மூவ் ஆகும். வண்டி வந்து செகண்ட் கியர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டிக்கு. வண்டி இப்போ பாருங்கள், வண்டியோட பவரை காமிச்சு தரேன். அப்படி லைவாக பார்த்துக்குவாங்க. வண்டியோட புல்லிங் பவர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவாங்க. இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்ட்ரு, இந்த டேங்கில் ஒரு ஃபில்ட்ரு வரும், ஃப்ளோட்டில் ஒரு ஃபில்ட்ரு வரும். இதெல்லாம் அப்போவோ மாற்றினா தான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. இந்த வண்டி அப்படி பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. புல்லிங் பவர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏதோ இனோவா ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வண்டி அடிபடி எதுவுமே கிடையாது. எடுத்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. அப்படியே மெயின்டைன் பண்ண வண்டி. உங்களுக்கு ஏசிலாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. எல்லாம் போட்டு தான் உங்களுக்கு நான் ஓட்டி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டால் லைட்டாக லேக் ஆகும். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த லேகுமே தெரியல. ஏசி போட்டாலே நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். வண்டியோட கண்டிஷன்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த டொயோட்டா குவாலிட்டிக்கு அதுவும் க்ரீன் கலர் வண்டி, அதுவும் சிங்கிள் ஓனரில் 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், ஃபுல் ஆப்ஷன் வண்டி, 4 பவர் உண்டான எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட், ஃப்ரண்ட் 2 புது டயர்னு சொல்லி 2 ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க் எந்த ஒர்க்கும் இல்லாமல் எடுத்து நீங்கள் டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த சூப்பரான டொயோட்டா குவாலிட்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
இந்த வண்டியோட கண்டிஷன் இந்த வண்டியோட குவாலிட்டிக்கும் ஒரு 4,80,000 கோட் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,80 இல்லை 4,50 இல்லை 4,4 இல்லை 4 இல்லை 3,75 இல்லை 3,50 இல்லை ஃபைனலாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 3,30,000 கொடுத்துடலாம். அதுவும் நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு 35,000 அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி 2,95,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம ஃபைனலாக கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,95,000 மட்டும். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நமக்கு மேலூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஃபைனலாக கேட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,30,000 அவங்க கைக்கு 3,30,000 வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம 2 நாள் அவங்கள வண்டியை நம்ம பிடிச்சி போட்டு நம்ம பேசி கம்மி பண்ணி தான் நம்ம இந்த ப்ரைஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம். வெறும் 2,95,000 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபிக்ஸட் ரேட்டு தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டியோட கண்டிஷனுக்கு இந்த ப்ரைஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. வண்டி அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க வண்டி. அவர் கேட்ட ப்ரைஸ் தப்பு கிடையாது. ஆனால் அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி தான் போட்டிருக்கோம். 3,30 கேட்ட வண்டியை நம்ம 35,000 கம்மி பண்ணி பேசி 2,95 போயிட்டுருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது மாதிரி வண்டி கிடைக்காது. இது இல்லை உங்களுக்கு நேரில் வந்தவங்க 10-15 ரூபா கம்மி பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வராதீங்க. நான் ஒரு குவாலிட்டி போடுவேன். அந்த வண்டிக்கு நீங்கள் அப்படி வரலாம், இந்த வண்டிக்கு அப்படி வராதிங்க. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக இருந்தால் போதும், வண்டி நல்ல கண்டிஷனாக இருந்தால் போதும்னு நினச்சிட்டு வரவங்க மட்டும் வாங்க. 2,95,000 இந்த வண்டியை ஃபைனலாக முடிச்சு தரேன். இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் ரேஞ்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படியே இந்த வண்டி பிடிச்சதுனால ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சர்வீஸ் பிடிச்சதுனால ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குது நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் லோ பட்ஜெட்லாம் நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் லோ பட்ஜெட் ரீஸ்டோர் பண்ண வேண்டிய ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியெல்லாம் நிறைய போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.